இந்த பொண்ணு தான் ஹஸ்பண்டோட ஃபியூனரல்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு ரொம்பவே பசிக்குது. தென் அங்க இருக்கிற ஆப்பிள் பழத்தை எடுத்து சாப்பிடலான்னு போறாங்க. அப்ப சடனா ஒரு கை வந்து பிடிக்குது. யாருன்னு பார்த்தா இறந்து போன அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து நிக்கிறாரு. இந்த பொண்ணு ரொம்பவே பயந்து போயிடுறா. தென் அவர்கிட்ட ரொம்பவே தயங்கி பேசிட்டு இருக்கிறா. தென் அவரும் சொல்றாரு, நீ ஆப்பிள சாப்பிடலாம், பட் இப்ப கிடையாது, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. பட் இன்னுமே அந்த பொண்ணு ரொம்பவே பயந்துட்டு இருக்கா. அப்ப சடனா அங்க இருந்து யாரோ ஒருத்தவங்க வராங்க. அவங்களுடைய காலடி சவுண்ட் கேட்ட உடனே இவங்க ரெண்டு பேரும் நேரா போயிட்டு அங்க இருக்கிற பாக்ஸ்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப அவன் சொல்றான், நீ எதுக்கும் பயப்படாத, நான் இன்னும் உயிரோட தான் இருக்கிறேன், நான் கண்டிப்பா உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொல்றான். இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வீடியோக்கு ஒரு பெரிய லைக் கொடுத்துக்கோங்க. அந்த பொண்ணு மயங்கினதுக்கு அப்புறமா அந்த பையன் அந்த பொண்ணை தூக்கிட்டு வரான். அந்த பொண்ணு மயக்கத்துல இருந்து எழுந்ததுக்கு அப்புறமா அந்த பையன்கிட்ட கேட்கறா, நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு. அப்ப அந்த பையன் சொல்றான், நம்ம கடவுள் கிட்ட போயிட்டு இருக்கோம்னு சொல்றா. இந்த பொண்ணுமே, நான் இந்த இவ்வளவு சின்ன வயசுல நான் இறந்து போவேன் நான் நினைக்கவே இல்லை, எனக்கு ஒரு பீஸ் ஆப்பிள் சாப்பிடணும்னு ரொம்பவே ஆசையா இருக்கு, அதனால ப்ளீஸ் எனக்காக கொண்டு வர முடியுமான்னு கேட்கிறா. தென் அவனும் தன்னுடைய அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி 2 பீஸ் ஆப்பிளையும் அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி இந்த பொண்ணு கேக்க சாப்பிட்டு இருக்கும்போது அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. அந்த பொண்ணு அந்த இடத்துல இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களுடைய அப்பா ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு அங்க வந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய அப்பா ரொம்பவே கண்ணத்துல அடிக்க ஆரம்பிக்கிறாரு. நீங்க இருந்து போயிருக்கவே கூடாது, நீ 24 மணி நேரமும் நீ இங்க மட்டும் தான் இருக்கணும்னு சொல்றாரு. இந்த பொண்ணு கழுத்துல போட்டுக்கிற நெக்லஸ் ரொம்பவே அழகா பளபளன்னு இருக்கு. சோ அதனால இந்த பொண்ணு அது எப்படியா அந்த நெக்லஸை புடுங்கிடணும்னு அந்த பொண்ணை ரொம்பவே ஹார்ஷா கட்டாயப்படுத்தி புடுங்குறாங்க. அப்பதான் நிறுத்துங்கன்னு ஒரு சவுண்ட் கேக்குது. பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த செத்து போன ஹீரோ உயிரோட வந்து நிக்கிறான்.